நீங்களாம் உஷாரு. பொம்பளை மீந்த சமாச்சாரம் மேல வந்தாலும் குப்புனு எலும்பு வரைக்கும் போயிடும். இருந்தாலும் கஞ்சி வைக்காத ஐயா சாவர மாதிரி எனக்கு என்னமோ தண்ணி பேர்ல கிட்டால் நிக்கிற மாதிரியே இருக்கு. நானே இழைச்சு போயிட்டேன். 2 வருஷமா வராத உன்னை பார்க்காத நான் இழைச்சு போயிட்டேன். வயிறெல்லாம் உள்ள போயிருச்சு. வளர்த்த காட்டு பாரு இது என்ன வெட்டு பித்த சோடு கோபத்துல. அம்மம்மா இருந்தாலும் கண்ணம்மாயை கலைத்தாய். எனக்கு தான் 10 ரூபா கூட இருந்தாலும் கண்ணம்மாயை கலைத்தால் அந்த அக்கா கொஞ்சம் கூட சத்தம் பண்ணல. நானும் 2 தேங்காய் முடி வச்சுட்டு வந்திருந்தா பாப்பாங்க. தேங்காய் முடி எங்க இருக்குது? இது என்ன அரும்பு கட்டவள் கும்பஸ்தலபடி கும்பத்தனதான் கோயிலுக்கு தரா. பெண்ணாய் பிறந்து விட்டால் எல்லாத்துக்குமே இருக்கும். எல்லாத்துக்குமே இருக்கும். பெண்ணாய் பிறந்துட்டா எல்லாத்துக்குமே இருக்கும். அதுக்கு பேர் தான் கும்பஸ்தலம். எல்லாத்துக்குமே இருக்குமா? சத்தியமா மாரியா கோயில் அதையே சொல்றேன். எல்லாத்துக்குமே இருக்கும். ஆண்டவன் பிள்ளை வேலை விட்டுட்டான். ஒரு பக்கம் இல்லையா காத்து தள்ளுது என்னைய. சத்தியமா இருக்குமே இந்த மாரியம்மாள் சத்தியமா இல்லையே. போவாத டாக்டர் இல்ல, பாக்காத வைத்தியம் இல்ல. 3 வேளை அரிக்கட்டி போட்டாலாம் சார் தொப்புளும் கூட சாவர மாதிரி இல்லையா. என்னடி சொல்ற? சத்தியமா 3 வயசு ஆகுது. 3 வயசு இப்பதான் 3. இங்க வாங்க, என் பக்கத்துல வாங்க. என்ன நல்லா உத்து பாருங்க. 3 வயசு பிள்ளைக்கு இருக்குமாடா? மானகட்ட புட்டவாய மத்த புட்டவாயனே அவன் மூச்ச பாருங்க. அப்படியே உடக்காய் மோவரையாட்ட வச்சுக்கிட்டு நீ பாரு கேச்சா மோவரையாட்டம் இருந்தாலும் பிள்ளைக்கு இருக்காதா? சொல்ற நீ எதை சொல்லுவ? ஏயா சரி பிள்ளைக்கு தான் இல்லைன்னு சொல்ற. அது எத்தனை வயசு ஆனா தான் வரும்? பாரு 16 வயசு பருவம் மங்கை ஆயிட்டா எந்த டாக்டர் கூட தேவையில்லை. அது சிறந்தையாட்டம் கிடைக்கும். ஏயா நான் என்ன போமோன்னு எங்க ஆயாளுக்கு 97 வயசு. நாளைக்கு 98ஆம் நாள் பிறந்த நாள் கொண்டாடலான்னு இருக்கிறோம். ஏன் டீத்தூள் போய் தொங்குது? எங்க பாட்டியாளுக்கு 6 முதுகு தேய்க்க மாட்டாங்க. இதை தூக்கி பின்னால போட்டாலும் அதே தேய்ச்சிக்கிட்டு திரும்ப. அம்மாயா மொத்தல எங்க குடும்பத்திலேயே கௌரவ பஸ்ல உழைக்கு லக்கேஜ் அவங்கள பரம்பரை எங்க பரம்பரை அப்படி அமையணுமே. போகட்டும். அப்பேற்பட்ட நல்ல உள்ள மண்ட. ஆனா சண்டைக்கு போட்டுக்கிட்டாங்கன்னா வச்சுக்கா கையிலேயே பிடிக்க முடியாதாயா. ஆமா அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா நாம நடுவால விளக்கு போறோம் பாரு. நாம தான் சாவணும். நல்லா பற்றுக்கிறாயா. அப்படி ஒரு செடி சக்தி மாரியம்மனுக்காக வேண்டி நாடகமான அரங்கேற்றம் செய்து கொடுத்துள்ளார். என்ன நாடகம் தெரியுமாடி? என்ன நாடகம்? எனக்கு தெரியாதாயா. கூத்தம் ஆடுறீங்க? இல்ல நாங்க கூத்தியா வச்சுக்கிட்டு இருக்கிறோம். சிவபுராணத்தில் ஒரு பாகமாகிய மயான கொள்ளை. இல்லை என்றால் என்ன நாடகம்? தெரியாதாயா. ஐயோ எனக்கும் தெரியாதுடி. எனக்கும் தெரியாத. இப்பதானே வந்தேன். தெரியாது எப்படி சிக்கிச்சிக்கின்னு வந்திருக்க? நீ எதை சொல்லு? பெரியாடிச்சு மயான கொள்ளை. பெரியாடிச்சு மயான கொள்ளை. இல்லை என்றால் வல்லாள கண்டன் மதை. இந்த நாடகத்தில் நான் வந்திருக்கும் பொழுது நான் யாரு, எனது பெயர் என்ன சொல்வதற்கு முன்பதாக பெண்மணித்தை பாராட்டி இன்னும் அண்ணாராகப்பட்டவர் பாரு சிரிச்ச முகத்தோடு இருக்கிறாரு கந்தசாமிங்களா. 20 ரூபா வாங்கிப்பட்டுல பேசாதே இருப்பேன். இன்னும் கந்தசாமி பெண்மணித்தை பாராட்டி அவரோட சுத்தி 20 ரூபாயும் கோமாளி முகத்திலே ஒழிக்க மாட்டான்னு சொல்லி அந்த அம்மாலும் மகாலட்சுமி ஆகப்பட்டவர். அம்மா என்ன பேருமா? சாந்தி அவர்கள் பெண்மணித்தை பாராட்டி எனக்காக வேண்டி 20 ரூபாயும் மாறி வழங்கியுள்ளார். ஒரு காணி கொடுக்க மறுகாணி மலைபோல் வளர்ந்த மக்கள் சம்பத்து மனசம்பத்து தனசம்பத்து தானி சம்பத்து பற்றி அரண்மனைக்கு எதிர்மனை இல்லாமல் எல்லுக்கா ஒன்றும் முறையாமல் பாலாறு சொல்லுமாக சக்தி மாரியம் அது பற்றி புகுத்தியாக இருக்கணும் ஆண்டு வழி வேண்டுகிறேன். ராமாவோட கற்பனை. இந்த பெரியாணிக்கு மயான கொலையிற நாடகத்தில் நான் வந்திருக்கும் பொழுது நான் யாரு? அப்போ பரமேஸ்வரன் பெற்றேன்.
பர்வதராஜன் பெற்றேன். பர்வதராஜன் பெற்றேன். நான் பரமசிவனை கேட்டேன். காது கத்தி வீட்டுல உட்காரு. ஏன் சண்டைக்கு போற வீட்ட தூங்கினாயெல்லாம் தெரிஞ்சு காது கத்தி பாத்துருந்தா கூட நான் மஞ்ச முகத்தழகி அந்த மாயவனுக்கே தங்கையாளா. தங்கையாளா? நான் குங்கும பொட்டழகி பொட்டழகி அந்த கோபாலுடைய தங்கையாளா. தங்கையாளா? கொஞ்சம் எனது பெயர் தான் இவர்கள் எல்லாம் பெறாத தாயாக விளங்கக்கூடிய உமையவள் பார்வதி. நீங்க கடவுளா? ஓம் சக்தி நீங்களா? ஆத்தா சக்தி சக்தி நித்தி நித்தி ஆத்தா தெலுங்குமுத்தி ஆதி பராசக்தி தெய்வ சக்தி. ஆத்தா பார்வதா? என்னது பார்வதா? பார்வதா உலகத்தாய். உண்மைதான். ஏமா இந்த அழகான பார்வதாரை நீண்ட எடுத்தாங்களா தாய் தந்தை யாரு? எல்லாமே சொல்ல மாடி எல்லாமே சொல்லுமா? ரெண்டு வேஷம் இல்லையா? அங்கேயும் சொன்னியா வருது இங்கேயும் வருது சொல்லித்தானே சும்மா பாபாவும் சொல்றேன். உண்மையவள் பார்வதியாக நான் இருந்தாலும் இந்த உலகத்திற்கு நான் எப்படி சரணமானே? கண்ணம்மா ஒரு விதை இல்லாமல் செடி முளைக்க மாடி இல்லையா? விதந்தத்தான் செடி முளைக்கும். ஒரு செடி இல்லாமல் கொடி படர முடியுமா? முடியாது. விதை இல்லாமல் செடி முளைத்தது போல செடி இல்லாமல் கொடி பறந்தது போல கொடியே இல்லாம நான் பிறந்தேன். பிறந்த உடனே கொடி அறுத்து எரிச்சுட்டாங்க. அறுத்து எரிஞ்சு விட்டாங்கன்னா ஒண்ணு கூட போது இத்த ஷோ இருக்குது. அறிவு கட்டவளே நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? பாருமா படிச்சு காமிக்கிறான். படிச்சு காட்டியாடி இல்லையே சாபத்தை விட்டுருவேன். கையை பாரு எப்படி காமிக்கிறான். நம்ம அங்க பாருங்க. என்ன படிச்சு காட்டினேன்? அதான் என்னடி கை இது மாட்டோம். கை கொஞ்சம் விளங்காதா எனக்கு. கை அப்படி விரல உடைச்சு கொச்சு தூக்கிக்குவாமா. இப்படி எனக்கு என்ன பிய்யா வர மாட்டேங்குது. அம்மா இந்த உமையல் பார்வதியாகப்பட்டவள் எப்படி ஜனனமான தெரியுமாடி? எப்படியா சரிங்க? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்ற குறளுக்கு அர்த்தம் என்னவென்று தெரியுமாடி? என்ன? அம்மம்மா திருக்குறள்ல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்ற குறள் இருக்குது. ஆமா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன? இந்த உலகத்துல முதலில் தோன்றியவர் ஆதி பகவான், ஆதி மகாமுனிவர். உண்மைதான். அப்படி ஆதி பகவான் தோன்றிய உடனே அவர் என்ன செய்தார் தெரியுமாடி? என்ன?
அதாவது சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய கடல் அருகாமையில் அமர்ந்து சப்பனகால் இட்டு அதாவது தவங்களை செய்து கொண்டிருந்தார் ஆதி மகாமுனிவர். உண்மைதான். எதற்காக தவம்? என்ன தவம்? என்ன? அம்மம்மா, இந்த உலகத்துல எண்ணற்ற ஜீவராசிகளை படைக்க வேண்டும். மரம், செடி, கொடி, மனிதர் என்று சொல்லக்கூடிய எண்ணற்ற ஜீவராசிகளை உயிர்களை படைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய கடல் அருகாமையில் அமர்ந்து பல வருட காலமாக தவங்களை செய்து கொண்டிருந்தார். சப்பனகால் இட்டு அவர் வலதகை என்று சொல்லக்கூடிய வலதகை நெஞ்சை பகுதியில் வைத்து ஓம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு பல வருட காலமாக தவங்களையே செய்து கொண்டிருந்தார் ஆதி மகாமுனிவர். உண்மைதான். தவத்தின் பலனாக ஒரு வருடம் 2 வருடம் அல்ல, பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் ஆயினும் தவத்தின் பலனாக யாதொன்றும் பிறக்கவில்லை. உண்மைதான். ஒரு நாள் ஒரு தினத்தில் அவருடைய வலது கையை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த கையிலே அழுக்கு கட்டிதான் மீதமாக இருந்தது. ஒரு மனுஷன் தண்ணி ஒரு நாள் 2 நாள் ஊத்துனா உடம்புல எவ்வளவு அழுக்கு இருக்கு சாமி. உண்மைதான். அப்படி பல வருட காலமாக தவமே பெரிதென்று தவத்தில் அமர்ந்து தவங்களை செய்து கொண்டிருந்த அவருக்கு உடம்பில் அழுக்கு கட்டிதான் மீதமா என்று சொல்லி கோபம் கொண்ட ஆதி பகவான் நினைச்சுதான் சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய கடலில் அந்த அழுக்கட்டி தூக்கி ஓங்கி வீசி இருந்தார். அந்த அழுக்கு கட்டியாகப்பட்டது கடலிலே ஓம் என்ற சத்தத்திலே போய் விழ அந்த உமையராகப்பட்டவள் போற்றி வந்தேன். வந்த உடனே எங்கு பார்த்தாலும் நீர்மயமாக இருந்தது. எங்க பார்த்தாலும் தண்ணி. ஊரத்தில் இருப்பவர்தான் ஆதி பகவான், ஒரே ஒருவர் தான் இருக்கிறார் என்று சொல்லி நான் என்ன செஞ்ச தெரியுமா? அப்படி டக்கு 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 சரியா? அப்படி ஆதி பகவான் அருகாமையில் வர ஆதி பகவான் என்ன செய்தார் தெரியுமா? கண்களை மூடிக்கொண்டார். ஆதி மகாமுனிவர் எதற்காக கண்களை மூட வேண்டும்? என்னை பார்த்து எதற்காக கண்களை மூட வேண்டும் என்று சொன்னார். கேட்க அம்மா, ஒரு குழந்தை பிறந்தா அது எப்படி பிறக்கும்? எப்படி நிர்வாணமா பிறக்கும்? நிர்வாணமா பிறக்கும். நிர்வாணம் இது துணிமணி இல்லாதாயா? நிர்வாணத்துக்கு பாரு, நம்ம செட்ல ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. அப்படி பிறந்த மேனியோடு பிறந்தேன். ஒரு குழந்தை பிறக்குதுன்னா பிறந்த மேனியோடு பிறக்குது அல்லவா? அது போல இந்த உமையவள் ஆகப்பட்டவள் உலகத்திற்கெல்லாம் தாயாக உமையவள் ஆகப்பட்டவள் பிறந்த மேனியோடு வருகிறாள் என்று சொல்லி ஆதி பகவான் கண்களை மூடிக்கொண்டார். சுவாமி, இதற்கு என்னதான் செய்து என்று கேட்க அவருடைய சக்தியினால எனக்கு ஆடை அணிகள் கொடுத்தார். துணிமணி. உண்மைதான். நான் மட்டும் சும்மா பிறக்கலடி, 3 கண்ணோடு பிறந்தேன். உண்மைதான். 2 நேத்திரங்கள் இல்லாமபடிக்கு என் நெற்றியில ஒரு கண்ணோடு சேர்த்து முக்கண்ணோடு பிறந்தவள். இருந்தாலும் ஆதி பகவான் என்னிடத்தில் வைத்தார். அம்மா, இந்த உலகத்தில் எண்ணற்ற ஜீவராசிகள் பிறக்க வேண்டிய உன்னை நான் படைத்தேன். இதற்கு மேலாக என் கடமை முடிந்து விட்டது, உன் கடமை நீயே செய்ய என்று சொல்லி மறைந்து விட்டார். நான் ஒண்டி ஒருவன் என்னடி செய்ய முடியும்? ஒரு பொம்பளை நான் என்ன செய்ய முடியும்? ஒண்ணு செய்ய முடியுமாயா? ஒரு யாராச்சும் ஆண் துணை எல்லாம் செய்ய முடியுமா? உண்மைதான். எனக்கென்று ஒரு ஆண் துணை வேண்டும் அல்லவா? எப்படி கந்தசாமிப்பா, ஒரு பொம்பளை என்ன பண்ண முடியும்? எனக்கு ஆண் துணை வேண்டும் என்பதற்காக வேண்டி, எனக்கேற்று கணவர் வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னோடு கூட பிறந்த நெற்றிக்கண்ணை உபயோகம் செய்து அக்னி ஜுவாலயமானது உட்பலம் செய்து அந்த அக்னி ஜுவாலயத்தின் வழியாக ஒருவரை பிறக்க செய்தேன். ஒருவரை. உண்மைதான். அவர் என்ன விட்டு வந்தார் தெரியுமா? அம்மா என்று வந்தார். அம்மா என்று. உண்மைதான். அம்மா என்று வந்தவரை கணவர் என்று இருக்க முடியுமா? எப்படிமா முடியும்? அம்மா என்று வந்த பிள்ளை யார் என்று கேட்டேன். அவர்தான் பிள்ளையார், என் மகனாகப்பட்ட விநாயக பெருமான். அவர் தான் பிள்ளையார். உண்மைதான். ஒத்துக்கிச்சாயா? 2 பேத்துக்கு ஒரே உடம்பு ஒத்துக்குச்சு. எப்படி அம்மாவுக்கு தப்பாது? மீண்டும் ஒருவதாவது எனக்கேற்ற கணவர் வேண்டும் என்பதற்காக வேண்டி மீண்டும் 2வது முறையாக அக்னி ஜுவாலயத்திலே மீண்டும் ஒருவரை பிறக்க செய்தேன். அவர் எந்த விட்டு வந்தார் தெரியுமா? தங்காய் என்று வந்தார். தங்காய் என்று. தங்காய் என்று வந்தவரை கணவர் என்று ஏற்க முடியுமா? முடியாது. ஒரு பொழுதும் முடியாது. தங்காய் என்று வந்தவரை பாருங்கள் அண்ணா என்று ஏற்றுக்கொண்டு நாராயணன் கோபாலக்கண்ணன். உண்மைதான். 3வது முறையாக மீண்டும் அக்னி ஜுவாலயத்தின் வழியாக மீண்டும் ஒருவரை பிறக்க செய்தேன். அவர் என்னவென்று வந்தார் தெரியுமா? அடியே பெண்ணே தேவி என்று வந்தார். உண்மைதான். பெண்ணே தேவி என்று வந்தவர் இவர்தான் நமக்கேற்ற கணவர் என்று சொல்லி நான் என்ன பண்ண தெரியுமாடி? ஆசையா பூமி தள்ளி இருப்பியே. இவர்தான் நமக்கேற்ற கணவர் வந்துட்டாருன்னு சொல்லி கந்தசாமி அப்பா எங்க வீட்டுக்கார பார்த்து பெண்ணே தேவி நினைச்சிட்டாரு. இவர்தான் நமக்கேற்ற புனசன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு போனேன் அவங்ககிட்ட. கந்தசாமி அப்பா கிட்ட. கந்தசாமி அப்பா கிட்ட வேண்டி சிவபெருமான் அங்கேயா டக்கு டக்குன்னு போறேன். புனசன் தேவின்னு கூப்பிட்டாருல சந்தோஷம். சந்தோஷத்துல ஐயோ அப்படி டக்கு டக்குன்னு போனா அம்மா பார்த்து பயந்து ஓடிவிட்டாரு அப்பா. ஒண்ணும் புரியலையா? அவரு தான் தேவின்னு கூப்பிட்டாரு.
வந்துட்டாரு நீ பக்கத்தால போன ஆமா அப்பனா உங்க ஒருத்தன வர ஏன் பயந்து ஓடுறாரு என்னே தேவி என்று வளைத்த உடனே நான் சந்தோஷமாக அருகில செல்ல என்னை பார்த்து பயந்து ஓட என்ன காரணம் தெரியுமா என்னுடைய நெற்றியில இருக்கக்கூடிய நெற்றி கண்ணாகப்பட்டது அக்னி ஜுவாலை போல இருக்கிறதாமா உண்மைதான் அவர் அருகாமையில் போனா என்னை சுட்டெரிப்பது போல இருக்கிறது தேவி உன்னை நான் கல்யாணம் செய்துகிறேன் இல்லைன்னு சொல்லல ஆனா உன்னை நான் கல்யாணம் செய்வதாக இருந்தா உன்னுடைய நெற்றியில இருக்கக்கூடிய நெற்றி கல்யாணத்துக்கு தானமாக நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டாரடி அது என்ன அன்னதானமாயா நெத்தியில இருக்கிற எப்படி ஐயா கொடுக்க புருஷனுக்குலாம் என்னது கட்ட புருஷனுக்குலாம் ஆயா தூங்கிட்டே தான் இருக்கு ஐயா பாக்கியதான் ஆடிட்டு இருப்பே எப்படி கதை கேப்பையா ஏயா புருஷனுக்குலாம் அது என்னது நீ சொல்ல ஐயா புருஷன் கேட்டோன்னே புடுங்கினேன் என்னத்த மயரவா அருவி கட்டவரே நெற்றில இருக்கக்கூடிய நெற்றிக்கடை பிடிச்சு கொடுத்து தானமாக இருக்கு கணவருக்கு சும்மா இருக்க மாட்டி சும்மா ஒழுமாயா ரத்தமாக மட்டும் ஆறாக பெருகிறது ஓடுகிறது சுவாமி உங்களுக்காக வேண்டிய நெற்றிக்கடையே பிடிச்சு கொடுத்தனே ஆனால் ரத்தமாக மட்டும் ஆறாக பெருகிறது ஓடுகிறதே சுவாமி இது மன்றாடி கேட்க அவர் என்ன செய்தார் தெரியுமாடி அவருடைய கட்டை விரலை வச்சு ஒரே அழுத்துதான் வந்திருக்கணுமே அருவி கட்டவரே அதாவது அந்த ரத்தத்தை அதை வராமபடிக்கு கட்டவரலை வச்சு அரைச்சிட்டாரு அதுக்கு பேர் என்ன அதற்கு பேர் தான் இன்னுமே அந்த அதாவது ரத்தமாகப்பட்டது அப்படியே குங்கும திலகமாக மாறிவிட்டது அந்த ரத்தம் அப்படியே உறங்கி உண்மைதான் குங்கும திலகமாக திலகமா இன்னும் காத்தாலைக்கு பொம்பளைக்கு பொட்டு வைக்கிறாங்கன்னா அதுதான் காரணம் அப்படி வெள்ளிங்கிற ஆண்டவருக்குள்ள சிவபெருமானை கல்யாணம் செய்து அழகு முகத்துடன் ஒரு குழந்தை ஆணை முகத்துடன் ஒரு குழந்தை ஆணை முகத்துடன் இருப்பதால் விநாயகர் பெருமான் ஏண்டி அழகு முகத்துடன் இருப்பது தமிழ் கடவுளா என்று சொல்லக்கூடிய இன்னும் ஆறுமுகம் கொண்ட பழனிலே குடிகொண்டு இருக்கானே முருகப்பெருமான் அவன் தான் என் இளைய மகன் இருந்தாலும் அனுதினம் எனக்கு என்ன வேலை தெரியுமாடி என்னுடைய கணவரை பாதத்தை பணிவது எனக்கு வேலை உனக்கு என்ன தொழில் எனக்கா அம்மம்மா இங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஜனங்களுக்கு அலைவற்றுவதற்கு சக்தி கொடுப்பது இந்த உமையவளுக்கு என்னுடைய வேலை சரியா வரங்கள் கொடுப்பது என்னுடைய கணவருக்கு வேலை கொடுத்த வரத்திற்கு சக்தி கொடுப்பது இந்த சக்தி உமையவள் எனக்கு வேலை இருந்தாலும் இந்த நாய் வந்த காரணம் என்ன இந்த நாய் வந்த காரணம் என்னடி நாய் வந்த காரணம் நீ என்ன பண்ணியே தெரியல நாய் வந்துருச்சு ஐயோ என்னை நாடி வந்த காரணம் என்னடி சிவபெருமான் சாமி கூட்டு வர சொன்னா எங்க வீட்டுக்காரர் எனக்காக ஐயோ எங்கேயும் போக மாட்டாரு நீ வாங்க அப்படின்னா எது வாங்கணும் ஐயோ